பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல சித்தி விநாயகரின் ஆலயத்தின் சித்திர வேலைப்பாடுகள் அனைத்துமே இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி கும்பாபிஷேக கர்மாரம்பம் இங்கே இடம்பெற்று 29, 30, 31ஆம் தேதிகளில் எண்ணெய் காப்பு வைபவம் இங்கே இடம்பெறும். இங்கிலாந்து மாநகரில் வீட்டிருக்கும் அனைத்து விநாயக அடியவர்களும் இவ்வைபவத்தில் கலந்து கொள்ளக்கூடியவாறு ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. வயது முதிர்ந்தவர்கள் கூட இலகுவாக ஆலயத்தை வந்தடையக்கூடியவாறு புகையிரத சேவைகள் உட்பட அனைத்துமே இங்கே நிறைந்த ஒரு நகர்ப்புறத்திலே எங்கள் விநாயகப் பெருமான் ஆலயம் இனிதாகவே மிளிர்ந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து அன்பர்களும் கும்பாபிஷேக கிரிகளில் கலந்து கொண்டு முக்கியமாக எண்ணெய் காப்பு வைபவங்களில் இங்கிலாந்தில் பல்வேறு பிரதேசங்களில் இருந்தாலும் விநாயகரின் அனுக்கிரகம் உங்களுக்கு கிட்ட வேண்டும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நீங்கள் இறைவனை தொட்டு தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அத்தகைய பாக்கிய பலன் உங்களுக்கு 29 அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதியில் உங்களுக்கு கிட்டும். அனைத்து அன்பர்களும் உங்களுடைய குடும்ப சகிதமாக பிள்ளைகள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவருமாக வந்து பிள்ளையார் உங்கள் கரங்களினால் எண்ணெய்களை தொட்டு விநாயகருக்கு எண்ணெய் காப்பு வைபவம் செய்து கொள்ளலாம். வேறு இடங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்களாக இருந்தால் போக்குவரத்து வசதிகள் குறைவானதாகவே காணப்படும். இது ஒரு நகர்ப்புறமாக அமைந்து விநாயகப் பெருமான் ஒரு அனைத்து அடியவர்களும் வந்து தன்னை சூழக்கூடிய வகையிலே அவரும் மிகவும் ஒரு பிரம்மாண்டமான பிள்ளையார், சின்ன பிள்ளையார் இல்லை, மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பிள்ளையாராக எல்லாரும் தன்னை புடைசூழ வல்லதாக தானும் தன்னை பெரிதாக வைத்துக்கொண்டு அனைத்து அன்பர்களையும் தன்னுள்ளே உள்வாங்கிக் கொண்டு இருக்கின்ற ஒரு ஆலயம். அனைத்து அன்பர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கும்பாபிஷேக நாளாகும். அன்றும் அனைத்து அடியவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். யூடியூப் வழியாக நீங்கள் விநாயகப் பெருமானின் விலாசத்தினை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதில் அவர்கள் போட்டிருப்பார்கள் போஸ்ட்கோட், விலாசம் அனைத்தும் போடப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் உங்கள் யூடியூப் வழியாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய தொலைபேசி ஊடாகவே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இங்கு வரக்கூடிய போக்குவரத்து வசதிகள் இலகுவானதாகத்தான் இருக்கின்றது என்று அனைத்து அடியவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். ஆலயம் சார்பாகவும் குருமார் சார்பாகவும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். அனைத்து அன்பர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.